கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மூங்கில் துறைப்பட்டு அண்ணாநகரில் உள்ள வீடுகளை மூழ்கடித்து வருவதால் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் தவிப்புக்குள்ளாகியிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஹரிபிரசாத். ஹரிபிரசாத், கிட்டத்தட்ட எவ்வளவு குடும்பங்கள் தற்போது இந்த வெள்ள நீரால் சூழப்பட்டிருக்கின்றன? என்ன மாதிரியான மீட்பு பணிகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? நிச்சயமாக, அதாவது செஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலையில் உள்ள சாத்தனூர் அணையிலிருந்து நள்ளிரவில் 1,68,000 கன அடி உபரி நீரானது தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் இந்த தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்ட உபரி நீரானது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டை கடந்து திருக்கோயில் வழியாக சென்று வருகிறது. இந்த நிலையில் மூங்கில் துறைப்பட்டு அண்ணாநகர் பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்ட 1,68,000 கன அடி உபரி நீர் காரணமாக அண்ணாநகர் பகுதியில் உள்ள சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் பகுதி முழுவதும் தற்போது வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் இருந்து உபரி நீர் திறக்கப்படும் என ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் அனைவரும் மூங்கில் துறைப்பட்டு சமுதாய கூடத்தில் தற்போது பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான நிவாரணப் பொருட்களும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தொடர்ந்து வழங்கப்பட்டு வரும் நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் வரலாறு காணாத வகையில் சுமார் 1,68,000 கன அடி உபரி நீரானது திறந்து விடப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து நம்ம இந்த காட்சியில் காண்பதை போல அண்ணாநகர், அதாவது மூங்கில் துறைப்பட்டு அண்ணாநகர் பகுதியில் வீடுகளை முழுகடித்தவாறு தென்பெண்ணை ஆற்றில் வெள்ள நீரானது செல்வதை நம்மால் இந்த காட்சிகளில் காண முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் இருந்த மக்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பாதுகாப்பாக சமுதாய கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து தென்பெண்ணை ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ள நிலையில் ஏராளமான பொதுமக்கள் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரங்களில் இருந்து இந்த வெள்ள நீரை காண்பதையும் தொடர்ந்து அவர்களை காவல்துறையினர் எச்சரிக்கை செய்து அனுப்பி வருவதையும் நம்மால் காண முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி ஹரிபிரசாத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.